அண்ணாமலை லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி அவர் செய்கிற செயல்லாம் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. அவருக்கு மனநிலை சிகிச்சை தேவைங்கிற அளவுக்கு அவர் சாட்டையால் அடிச்சுக்கிறதும் செருப்பை கழட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த பொண்ணனுடைய பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு சகோதரனா தந்தையாக நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுல ரெண்டு கருத்தே கிடையாது. இல்ல, முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியே வந்துருச்சு, பொதுவெளிக்கு வருது. அப்போ ஒரு தந்தையா வந்து நீங்க அதை எப்படி ஏத்துக்கிறீங்களா? அது அரசியல் பின்னணி நிறைய இருக்கு. அவர் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். அதை வந்து பாஜக பேசுறதா ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா பாஜகவில் வந்து எவ்வளவு கிரிமினல்ஸ் இருக்கிறாங்கிறதுக்கு பட்டியலும் தனியாக புத்தகமே போடலாம். பாஜகவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டியில்லை, நம்முடைய அண்ணாமலையோ போதும். அதை திசை திருப்புறதுக்கு அமித்ஷா தூக்கி போட்ட கல்லு தான். அம்பேத்கர் வாழ்கைன்னு சொல்கிற அமித்ஷா சனாதனம் ஒழிகைன்னு சொல்லுவாரா? இப்போ அமித்ஷா வருகை கூட வந்து தள்ளி வச்சுட்டாங்கல்ல. அமித்ஷா வருகை விமானத்தை சரியில்லை. இல்லை, பாஜகவை காட்டி பயம்புறுத்தியே திமுக வந்து தப்பிக்கிறாங்க. நாம் அசந்தோன்னு வச்சுங்க, அவங்க கை ஓங்குச்சுன்னு சொன்னால் ஒரு சர்வாதிகார ஆட்சி, அதிபர் ஆட்சி, மதவெறி ஆட்சி இந்தியாவில் கண்டிப்பாக வந்துடும். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மதிமுகவின் கொள்கை விளக்க செயலாளர் திரு வந்தியத்தேவன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. நம்ம பேட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. நம்முடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த நாள் இன்னைக்கு. அவர் ஒரு பெரிய மகத்தான அறிவார்ந்த ஒரு திறமையாளர். அரசியல் உலகத்தில் அமைதியாகவும் அடக்கத்தோடவும் அதோட அந்த செயல்திறன் மிக்க முதுமையிலும் அந்த செயல்திறன் மிக்க ஒரு தலைவராகவும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த தலைவர். அதை விட எங்களுக்கு மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லணும். எங்கள் தலைவர் வைகோ மீது அவர் அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்க. ஆட்சி அமைந்த நேரத்தில் 2004 ஆண்டில் அரசாங்கத்தினுடைய மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு குறைந்தபட்ச செயல் திட்டம். ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்த அமைச்சரவைங்கிறதால அதை வகுக்கும்போது எங்கள் தலைவர் வைகோ கொடுத்த அந்த பரிந்துரைகளெல்லாம் அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்தில் பெருந்தன்மையாக சேர்த்த பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி சேது கால்வாய் திட்டத்தை வலியுறுத்தி தொடர்ந்து தலைவர் வைகோ குரல் கொடுத்து அதை நிறைவேற்ற அந்த மேடையில் தலைவர் வைகோவை அழைச்சி உங்களுடைய கனவு திட்டம் இப்பொழுது நிறைவேறப் போகிறது, வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த பாராட்டிய அந்த உள்ளம். பொடா சிறையிலிருந்து தலைவர் வைகோ சங்கொலிக்கு எழுதிய கடிதத்தை சிறையில் விரிந்த மலர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இங்கே முதலமைச்சராக இருந்த கலைஞர் வெளியிட்ட அந்த நிகழ்ச்சிக்கு பிரதமராக வந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பேசுகிற போது கூட தலைவர் வைகோ அவர்களை பற்றி, என்னை பற்றி நிறைய தலைவர்கள் என்கிட்ட பரிந்துரைக்கு வருவாங்க, வைகோவும் நிறைய பரிந்துரைக்கு வருவார், ஒரு பரிந்துரை கூட சுயநல அடிப்படையில் இல்லாமல் பொதுமக்கள் நலனுக்கான பரிந்துரைகளை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர் அப்படின்னு பாராட்டி சொன்ன பெருமை அவருக்கு உண்டு. அதே மாதிரி ஈழ பிரச்சனையில் கூட அங்கே இலங்கையில் ஒரு ஊர்வலம், அதாவது அரசாங்கத்தின் சார்பில் பேரணி நடத்தின சமயத்தில் பன்னாட்டு இராணுவம்லாம் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில் நம்ம நாட்டுக்கு இராணுவத்துக்கு அவங்க அழைச்சாங்க, இலங்கையிலேருந்து அழைப்பு கொடுத்தாங்க. அப்போ தலைவர் வைகோ சொன்னாங்க, அது இலங்கை வந்து இப்போ வந்து ஒரு பெரிய கொலைவெறி நாடுகள் பட்டியலில் இருக்குது, அங்கே போய் மற்ற நாட்டு அந்த இராணுவமோ காவல்துறையோ வேணால் போகட்டும், இந்தியா சார்பில் நம்ம அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதை ஏற்று பெருந்தன்மையாக அதை மறுத்தார். தமிழ்நாட்டினுடைய பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தலைவர் வைகோ சொன்ன அத்தனையும் அட்டியின்றி நிறைவேற்றிய ஒரு சிறந்த பண்பாளரை நாம் இழந்திருக்கிறோங்கிற அந்த ஒரு துயரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். அவருக்கு நம்முடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்குவோம். இன்று ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம், சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த வன்கொடுமை. அந்த மாணவி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஞானசேகரன் அவர் வந்து திமுக பின்புலத்தை கொண்டிருக்கிறாரு, அதனால வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் தாமதமா இருந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை அதிமுகவும் முன்வைக்கிறாங்க, பாஜகவும் முன்வைக்கிறாங்க.
ஒரு படி மேல போய் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு புதுவிதமான போராட்டங்களெல்லாம் கூட அறிவிச்சிருக்கிறாரு. அவர் சாட்டையால அடிச்சுக்க போறேன், செருப்பே போட போறதில்ல இனிமே அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாணவிக்கான நீதி அப்படின்றது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகளோட இந்த குற்றச்சாட்டுகள எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்ட வந்து நாங்க வந்து முற்றிலும் நான் நிராகரிக்கல. அந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளார அந்த குற்றச்செயல் ஈடுபட்டவங்கள கண்டுபிடிச்சு, வழக்கு தொடுத்து, சிறையில போட்டு விசாரணை முறையா நடந்துகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் பேசுறது குறிப்பா முதல்ல நீங்க அண்ணாமலைய பத்தி சொன்னீங்க. அண்ணாமலை லண்டனுக்குலாம் போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி, அவரு செய்ற செயல்லாம் பார்த்தீங்கன்னா, பரிதாபமா இருக்கு. அவருக்கு மனநிலை சிகிச்சை தேவைங்கிற அளவுக்கு, அவரு சாட்டையால அடிச்சுக்கிறதும், செருப்ப கழட்டிட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் வந்து இல்ல ஏளனத்துக்கு போராட்டம் பண்ணி எவ்வளோ நாள் தான் போராடுறது? இனிமே வேற மாரி டீல் பண்ண போறேன்னு அது சொல்லியிருக்காரு. போராட வேண்டிய அவசியம் இவங்களுடைய போராட்டமே நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். இவங்க போராட்டமே நிழல் யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. அந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. உரிய நீதி கிடைக்கணுங்கிறதுல சிறப்பா செயல்படுதுன்னா, சென்னையில மையப்பகுதியில அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? அத தான் விசாரிக்கிறாங்க. தொடர்ச்சியா அவரு அந்த சம்பவங்கள்ல ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. ம். அவர் மேல நெறைய வழக்குகள் இருக்கு ம். அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு இல்லையா பிரஸ் ஆமா. மீட்ல? ஆமா. சொல்றாங்க. நீங்க பொதுவாங்க அந்த காவல்துறை வழக்கு ஹிஸ்டரியிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை பண்றவன போய் நீங்க அவன விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் மேல 10 கொலை செஞ்சிருப்பான். 10 கொலை வழக்கு இருக்கும். காவல் நிலைய வழக்கு இருக்கும். அது எதையுமே இப்ப நான் வந்து நியாயப்படுத்தல. நான் சொல்ல வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி தலைவரா நான் பார்க்கிறத விட, அந்த பொண்ணுனுடைய பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஒரு சகோதரனா, தந்தையா நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுல 2 கருத்தே கிடையாது. இல்ல முதல் தகவல் அறிக்கை வந்து வெளிய வந்துருச்சு. ம். பொதுவெளிக்கு வருது. அ அப்போ ஒரு தந்தையா வந்து நீங்க அத எப்படி ஏத்துக்கிறீங்களா? அது அரசியல் பின்னணி நெறைய இருக்குங்க. அத வந்து அவங்க என்ன அதான் பின்னாடி நான் சொல்லலாம்னு நெனைச்சேன். இத வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு நீதி கிடைக்கணும். இன்னும் சொல்லப்போனா, எதிர்க்கட்சிகள் அந்த குறைய சுட்டிக்காட்டுறது தவறு இல்ல. நான் அத மறுக்கல. ஆனா, அத வந்து இவங்க அரசியலாக்குறாங்க. இத அரசியலாக்கி, பல பிரச்சனைகளிலிருந்து திருப்புறதுக்கு டைவர்ட் பண்றதுக்கு. இந்த பிரச்சனைய நாங்க எப்படி பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, நான் தொடக்கத்தில சொன்ன மாதிரி, இந்த இந்த பிரச்சனை அந்த பாலியல் வல்லுறவுன்னு பேசப்படுறது, அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதுக்கு உரிய நீதி கிடைக்கணுங்கிறதுல, நாங்க மட்டுமல்ல எல்லாருமே நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்பாற்பட்டு நான் சொல்றேன். எல்லாருமே நீதி வேணும்னு கேட்கறதுல, போராடுறதுல தப்பு இல்ல. அத செய்யற இடத்துலயும் அரசாங்கம் இருக்கு. அந்த வேலைய அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுகிட்டு இருக்கிறபோது, அடுத்தடுத்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் காவல்துறையிலிருந்து அறிக்கை வந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் பதில் சொல்றாரு. அமைச்சர் கூட கேட்டிருக்காரு. "நீங்க இவ்வளவு தூரம் இன்னைக்கு போராடுற நீங்க, ஏற்கனவே பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்தில, நீங்க எப்படி ஆளுங்கட்சியா இருக்கும்போது, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க?" அப்படின்னு அதிமுகவ பார்த்து கேட்கிறாரு. பாஜகவ பத்தி இங்க இப்படி பேசுற நீங்க, மற்ற வட இந்திய மாநிலங்கள்ல நடந்த நீங்க ஆள்ற பகுதியில, அங்க குறிப்பா மேகாலயா மாரி இருக்கிற இடத்துல, அங்கெல்லாம் இருக்கும்போது, நீங்க ஆளுங்கட்சியில என்ன பதில் சொன்னீங்க? அப்படின்னு சொல்றாரு. இதுல நான் எங்கள பொறுத்தவரைக்கும், லாவணி அரசியல் கூட நம்ம பண்ண வேண்டாம். எதிர்க்கட்சி பேசுறதோ, ஆளுங்கட்சி பேசுறதோ விடுங்க. பொதுவான நிலையிலிருந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நீதி கிடைக்கணும். குற்றச்சாட்ட எடுத்து சொல்லணும். தவறு ஏதாவது இருந்தா அவங்க திருத்திக்கணும். அதுலலாம் நமக்கு 2 கருத்து இல்ல. இல்ல ஆனா அவர் வந்து அமைச்சர் கூட நிக்கிற படம் வருது. துணை முதலமைச்சர் கூட நிக்கிற ஃபோட்டோ ஒண்ணு வருது. அப்ப திமுக பிரமுகரா அவர் இருக்கிறாரு. அதுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அவர் திமுக இல்லன்னு மறுத்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க திமுகன்னா இவரு திமுக உறுப்பினர் அட்டைய காட்டணும். அல்லது திமுகவுல என்ன பொறுப்புல இருக்கிறாருன்னு சொல்லணும். திமுகவுல என்ன செயல்பாடு அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லணும். அமைச்சர் கூட நிக்கிற படம் இருக்குங்களா, அமைச்சரே வேண்டில்ல. நம்ம தலைவரே இருக்காங்க. போறாங்கன்னா கூட 1000 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. அப்போ படம் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப எளிது இப்பல்லாம் வந்து. அந்த படத்த வச்சுக்கிட்டு இவரு திமுக காரன்னு சொல்றது தப்பு. இன்னொன்னு, அவரு எந்த கட்சிக்காரரா இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது தான். அத வந்து பாஜக பேசுறது தான் ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா பாஜகவுல வந்து எவ்வளவு கிரிமினல்ஸ் இருக்கிறாங்கங்கிறதுக்கு பட்டியலும் தனியா புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு ஆதாரபூர்வமா நம்ம வச்சிருக்கோம். இத சொல்றதால நாங்க இத நியாயப்படுத்துறோம்னு இல்ல. அதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னது. கண்டிப்பா வந்து இவ்வளவு விரைவா நீங்க 6 மணி நேரத்தில கைது பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிருக்காங்க.
அடுத்தது வந்து வழக்கு தொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாங்க, விசாரிச்சுக்கிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி கேட்கணும்னா, இது விரைந்து முடிங்க, நீதி கொடுங்க இல்ல இப்ப அப்படின்னு தான் கேட்கணும். கையா கால உடைச்சிருக்காங்களா அது? ம். கைய கால உடைச்சதுங்கிறதுங்க, நீங்க உடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அது உண்மை வந்தா தானே தெரியும். அது உடைச்சதா, உடைக்கப்பட்டதான்னு அதையும் விசாரிப்போம். எதையுமே நாங்க வந்து கண்மூடித்தனமா ஒரு பிரச்சனைய ஆதரிக்கிறதும் இல்லைங்க. கண்மூடித்தனமா ஒரு பிரச்சனைய எதிர்க்கிறதும் இல்ல. இது 2மே இப்ப நடக்குது இப்ப. எங்கள பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள்ல ஒருத்தங்களா இந்த பிரச்சனைய பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரதிநிதியா நாங்க பார்க்கிறோம். கண்டிப்பா வந்து உரிய நீதி அந்த பொண்ணுக்கு குடுக்கணும். ஒரு உரி முன்னாள் ஆளுநர் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அவங்கள ம். போலீஸார் நடத்தின விதம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்படிதான் போலீஸ் நடந்துக்குமா? நீங்க நீங்க கேட்குறீங்க நல்ல கேள்விதான். முன்னாள் ஆளுநரும் இந்த நாட்டுடைய குடிமகன் தான். அதே நேரத்தில இவங்களும் வந்து அந்த ஆளுநர்ங்கிற தொனியிலேயே நம்ம இருக்கக்கூடாது. நீங்க இப்ப ஒரு தமிழிசை போராட்டம் சவுந்தரராஜன் நடத்துறது சொல்றாங்க, "டோன்ட் டச் மீன்னு" கத்துறாங்கல்ல. ஒரு போராட்டம் நடத்தக்கூடாதுங்கிறது நமக்கு நம்முடைய நோக்கம் இல்ல. ஏன்னா போராட்ட களத்திலேயே இருக்கிறவங்க நாங்க. சரி இது ஆளுங்கட்சி வரும், எதிர்க்கட்சி வரும் அது வேறங்க. நாங்களும் மக்கள சந்திக்கிறோம், போராடுறோம். ஆனா, ஒரு காவல்துறை சொன்னா அதுக்கு நம்ம கட்டுப்படணும். தடை மீறி போறதுன்னா கைது பண்ணுங்கன்னு சொல்லணும். கைது பண்ணா வண்டியில ஏறி போகணும். அதெல்லாம் முடியாது நான் நிப்பேன்னு சொல்லி தகராறு பண்றது இருக்கு பாருங்க. இது வந்து மக்கள் மத்தியில தன்னை ஹீரோவா ஆக்கிக்கிற ஒரு முயற்சி மாதிரி மலிவான இத்தன ஒரு போலீஸ் உலகம். வந்திருக்கீங்களே, அந்த பொண்ணுக்கு ஏன் நீங்க பாதுகாப்பு குடுக்கலன்னு தமிழிசை கேட்கறாங்க. கேட்கலாம், அ. கேட்கலாம். கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. கேட்டுட்டாங்கல்ல, கேட்டாங்கல்ல. கேட்ட செயல்ங்கிறது தடை மீறிய செயல். நியாயம், சட்டம்ங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். அவங்க கேட்டது நியாயம். அரசு தடை விதிச்சிருக்கு. தடைய மீறி இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு உரிமை குடுத்திருக்கிறாங்க. கேட்கறதுக்கு உரிமை குடுத்திருக்கிற பிறகு அரசு என்ன சொல்லுதோ அத அவங்க பின்பற்றணும். அவங்க கைது பண்றேன்னு சொன்னா அதுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர, அவங்க கிட்ட போய் எதிர்கேள்வி கேட்கறது இருக்கு பாருங்க. இவங்களே நாளைக்கு அந்த பொறுப்புக்கு வருவாங்கல்ல. இவங்க ஆட்சியில இருக்கும்போது அது நடக்குமே அது. அதனால போராடக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. அல்லது போராட்டத்த வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா, அத கூட நம்ம கண்டிக்க வேண்டியது தான். அதே நேரத்தில நான் கட்டுப்பட மாட்டேன். காவல்துறைக்கோ, நீதிமன்றத்துக்கோ ராஜா மாரி, ராஜா மாரி இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கோர்ட்டாவது, இதாவதுன்னு பேசுறதெல்லாம் உண்டு. அவங்க அந்த மாரி செயல் இருக்கு பாருங்க. அத நம்ம எப்படி அத ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துறதுங்கிறது இயல்பு. நாங்களும் அந்த தளத்தில தான் இருக்கோம். கோரிக்கையை ஈர்க்கணும்னு சொன்ன ஒரு உண்ணாவிரத போராட்டம், மறியல் போராட்டம், அதே மாதிரி மற்ற போராட்டங்கள கருப்பு கொடி போராட்டம் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணாமலை லண்டன் போய் புதுசா என்ன கத்துக்கிட்டு வந்திருக்காருன்னா, செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆட்சியில இருக்கிறத அவருடைய வெறுப்ப காட்டுறதுக்கு வேற ஏதோ செயல்லாம் அவர் செய்யலாம். செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்ல, அந்த செருப்ப கையில தூக்கி காட்டுறாரு. இது திராவிட இயக்கம் வளர்ந்த மண் இங்க. செருப்பு போடக்கூடாதுன்னு ஆதிக்க சக்திகள்லாம் நம்ம சொன்ன சமயத்துல, பெரியார் தான் துணிச்சலா அந்த செருப்ப எடுத்து கையில குடுத்து, "இந்தாப்பா நீ செருப்பு போட்டு நடந்து போ. தவறில்ல." அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்த சமயத்துல, இந்த மக்கள் எந்த மக்கள் செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கெல்லாம் காலணி வழங்குற திட்டமே குடுத்தாரு. "செருப்பு போட்டுட்டு போங்க." அப்படின்னு சொன்னாரு. துண்டு போடக்கூடாது, துண்ட தோள்ல போடக்கூடாது, இடுப்புல கட்டணும் அப்படின்னத திராவிட இயக்கம் வந்த பிறகு தான், "நல்ல இடுப்புல கட்டுறதுக்கு துண்டு இல்ல, தோள்ல கம்பீரமா போடுங்கன்னு" சொன்னாங்க. தலைவர் வைகோ பார்த்தீங்கன்னா, அந்த கம்பீரமா அந்த துண்ட இன்னைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மா இப்படி கொள்கை செறிவுள்ள மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டுல, அவரு செருப்ப தூக்கி காட்டுறாரு. அது மட்டுமல்ல, சாட்டையால அடிச்சுக்குவேங்கிறாரு. இது சாதாரண கழை கூத்தாடிகள் அடிச்சுக்கிறத கூட பார்த்து நம்ம, இது செய்யக்கூடாது, இது தேவையில்ல. அதாவது விலங்குகள துன்புறுத்துறதுன்னு சொல்றோம் பாருங்க. இது தன்னை தானே துன்புறுத்துற செயல் இது. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கட்சி எல்லைகள கடந்து எல்லாருக்கும் இருக்கு. இவரு போயி இந்த மாரி சாட்டையால அடிச்சுக்கிறது, அதுல கூட வேல் வேல்ன்னு சொல்றது இருக்கு பாருங்க. இதுக்கும் வேலுக்கும் சம்மந்தமே இல்ல. இவரு என்ன நினைக்கிறாரு, எல்லாத்தையும் மதச்சாயம் பூசி, அதுல எல்லா மக்களும் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு கருத்துக்கள பொதுமக்கள்ட்ட சொல்லணும். அப்ப அதுலயும் அந்த இந்துத்துவாவ கொண்டு வந்து திணிச்சு, இத வந்து ஒரு மத சாயம் பூசி, திரும்பவும் இந்த செய்யற செயல் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல சுத்தமா எடுபடாது. பாஜகவ வந்து தோற்கடிக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டில்ல. நம்முடைய அண்ணாமலையே போதும். பல விஷயங்கள்ல இருந்து இத டைவர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப டைவர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். அததான் நான் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறது இருக்கு பாருங்க, அது தவறு இல்ல. ஆனா,
இதை பூதாகரப்படுத்தி மறைக்கிறாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்தியா பூரா கொந்தளிப்பில் வந்தது. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் திமுக, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அம்பேத்கர் படத்தை கையில் எடுத்துக்கிட்டு அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்துறது தவறு, அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட கண்டிச்சாங்களே. கண்டிச்சிருக்கு போகிற அதை திருப்புறத்துக்கு தான் அவங்க அதை கவனத்தை திருப்புறதுக்கு. அதே மாதிரி அதானி விஷயம் வந்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை அது. அதை வந்து பேசவே கூடாது, விவாதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரையே முடக்கி வச்ச பெருமை ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவை சாரும். ஆனால் இந்தியா பூரா அது எதிரொலிக்குது. இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு, இதை பற்றி ஒன்றுமே பேசாமல் மௌனமாக இந்த ஆட்சி இருக்குது, பாஜக அரசு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதை திசை திருப்புறதுக்கு அமித்ஷா தூக்கி போட்ட கல் தான் அங்கே பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி கேவலப்படுத்துறதுக்கு. எவ்வளவு நீங்கள் அந்த வாசகங்களெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அம்பேத்கரை பற்றி பேசுகிறதே ஒரு ஃபேஷனாக ஆகி போச்சுங்கிறாரு. அவரே 5 தடவை சொல்கிறாரு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்கிறதாலாம் ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னீங்கன்னா கூட 7 லோகத்துக்கும் நீங்கள் வந்து சொர்க்கத்தில் போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த தலைவர் அவரை கொச்சப்படுத்தி பேசுகிறாரு. அப்படி பேசுறது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் அவர் இன்னொரு கருத்தை சொல்கிறார். அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய பகை இருந்த மாதிரியும், அம்பேத்கரை வந்து அவங்க தான் காங்கிரஸ் கட்சி தான் அவமானப்படுத்தின மாதிரியும். இல்லை, தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் அம்பேத்கரை தோக்கடிச்சாங்க. தேர்தலில் தோற்கடிச்சது நீங்கள் காங்கிரஸ் கட்சின்னு மேம்போக்காக பார்க்கக்கூடாது. இந்த காங்கிரஸ் கட்சியிலேயே இந்து மத நம்பிக்கை உள்ளவங்களும் அங்கே இருக்கிறாங்க. சனாதனவாதிகள். இந்து மத நம்பிக்கைங்கிறத விட இந்து மகா சபையில் இருந்தவங்கலாம் கூட மந்திரியா நேரு அமைச்சரவையில் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவர் அம்பேத்கருக்காக ரொம்ப பரிந்து பேசுகிறவங்க. அந்த வாக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, பட்டியலின மக்களுடைய வாக்கை வாங்கணுங்கிறதுக்கான அது ஒரு முயற்சி, தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரியான முயற்சி தவிர அம்பேத்கருக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு உறவு இருக்கு பாருங்க. அம்பேத்கர் பேரில் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேரை வைக்கணும்னு அங்கிருந்த மக்கள்லாம் போராடின காலத்தில் அந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சி அம்பேத்கர், நம்முடைய பாஜகவும் சங் பரிவார் கூட்டமும். அம்பேத்கர் பேரன் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார், அவரை கைது பண்ணின கட்சி பாஜகவும் சங் பரிவார் கூட்டமும். அதே மாதிரி அம்பேத்கர் வந்து அந்த இந்து மகளிர் சட்ட திருத்த மசோதா அப்படின்னு கொண்டாடுறார். அப்படி கொண்டாந்த போது அதை எதிர்த்தவங்க பூரா பார்த்தீங்கன்னா அதை தான் இவர் எப்படி சொல்கிறாரு, காங்கிரஸ்ன்னு மேம்போக்காக காட்டுறாரு. காங்கிரஸில் எதிர்த்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டேலாக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய சியாம் பிரசாத் முகர்ஜி அவராக இருந்தாலும், அப்போ சபாநாயகராகவே இருந்தார். அவங்களாம் இந்து மகா சபையில் இருந்தவங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சியிலையும் இருந்தாங்க. இவங்க கொடுத்த தொல்லை தாங்க முடியாமல் பிரதமராக இருந்த நேரு கூட இதை சமாளிக்க முடியாமல், எதிர்க்க முடியாமல் அவர் தடுமாறி ஒரு கட்டத்தில் இவங்க எதிர்ப்பு காரணமாக தான் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போனார். RSS பின்புலத்துல இருந்தவங்க காங்கிரஸ் கட்சியில அப்ப இருந்தாங்கன்னு சொல்றீங்க. இப்போ இருக்காங்களா இல்லையா? இப்பவும் இருக்காங்கன்னா தலைமை மாறி இருக்கு. இப்போ எப்படி தலைமை மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி தலைவராக வந்திருக்கிறாங்க, சோனியா காந்தி இருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே இருக்காங்க. இவங்க பூரா இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு இருக்கிற நம்ம கொள்கையை ஏற்றுக்கொண்ட. ஒரு காலத்தில் பெரியார் வந்து வகுப்புவாரி உரிமை வேணும்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொன்னார், அவங்க காங்கிரஸ் சொல்லுச்சு. அதனால தான் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தார். சுயமரியாதை இயக்கமோ திமுகவோ இன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்கங்கள்லாம் பிரிஞ்சதுக்கு காரணம் பெரியாருக்கு அந்த கேள்விக்கு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைமை மறுத்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ, நான் சொன்ன மல்லிகார்ஜுன கார்கேவோ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு அதை முழுக்க ஏற்றுக்கிட்டது மட்டுமல்ல, அவங்களே கேட்குறாரு. நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ப்ரெஸ்ஸில் போய் இருக்கும்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய வாய்ப்பு இங்கே கிடைக்கல, உங்களில் எத்தனை பேர் ஓபிசி இருக்கீங்க, உங்களில் எத்தனை பேர் பிசி இருக்கீங்க, உங்களில் எத்தனை பேர் எஸ்சி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சமூக நீதி எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ரொம்ப பெருந்தன்மையாக இந்தியாங்கிறது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்தியா முழுக்க காந்தியை நாங்கள் மதிக்கிறோம், அம்பேத்கரை மதிக்கிறோம், பாம்புராவ் புலேவை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. பாஜகவும் சொல்றாங்களே அம்பேத்கரை மதிக்கிறோம், காந்தியை மதிக்கிறோம். அம்பேத்கர் மதிக்கிறோம்னு சொல்றதுங்க, அதை தான் நான் சொன்னேன்.
பேரு அந்த பேரை மதிக்கிறது இல்லை. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். இந்து மதத்தில் இருக்கிற வர்ணாசிரம கொடுமையெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தி, இந்து மதத்தில் இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணி, லட்சக்கணக்கான மக்களை அணி திரட்டி, இந்து மதத்தை விட்டு வெளியேறி புத்த மதத்தில் போய் சேர்ந்தார். அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்ற அமித்ஷா சனாதனம் ஒழிகன்னு சொல்லுவாரா? திருவள்ளுவர் தூக்கி பிடிக்கிறாங்க இவங்க. திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிற அவங்க திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க. காவி சாயம் பூசுறது மட்டுமல்ல, திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார். இவங்க வர்ணாசிரம தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிறவங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் பேரை சொல்லிக்கிட்டு நல்ல கறி சாப்பிட்றதுக்கு ஒத்துது. அந்த மாதிரி இருக்குது. கேலி கூத்துங்க. ஒவ்வொரு தலைவர்களையும் இவங்க உள்வாங்கிக்கிறாங்க, செரிமானம் பண்ணிக்கிறாங்க. அம்பேத்கரை கூப்பிட்டு அந்த படத்தை காட்டி அதுக்கு மாலை போடுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்வாங்க. ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அவருடைய தத்துவத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தை கூட இன்னைக்கு அவங்க உயர்த்தி பிடிக்கிறவங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த அரசமைப்பு சட்டத்தில் நெருக்கடி காலத்திலேயே காங்கிரஸ் கட்சி நெருக்கடியை கொண்டாந்ததுன்னு சொல்லி பேசுகிறாரு. அது தப்பு தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அந்த காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த நெருக்கடி நிலையால் திமுக பாதிக்கப்பட்டது. எங்கள் தலைவர் உட்பட அன்னைக்கு மறுமலை திமுக இல்லை, நிறைய திராவிட கழகம் உட்பட எல்லாரும் பாதிக்கப்பட்டோம். அது வேறு விஷயம். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அவங்க அந்த அரசமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம்ங்கிற வார்த்தையையும் அதே மாதிரி சோஷலிசம்ங்கிற வார்த்தையும் பிரியாம்பிளில் சேர்த்தாங்க. அந்த பிரியாம்பிளில் சேர்த்ததையே தப்பு, அதை எடுக்கணும்னு இன்னைக்கு பாஜக தூண்டி விட்டு சுப்பிரமணிய சாமி போன்றவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்லி அரசமைப்பு சட்டத்தில் விதிகளை வேணால் திருத்தலாம். அரசமைப்பு சட்டத்தினுடைய மூலம் இருக்கு பாருங்க, அதை கை வைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு கூட அதிகாரம் இல்லை. அது போட்டதுதான். சோஷலிசம்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை, செக்குலரிசம்ங்கிற வார்த்தை தீங்கான வார்த்தை இல்லை. இது நீதிமன்றத்து நேரத்தெல்லாம் அப்படி வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதை பார்க்குறோம். அதையும் தாண்டி நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். அம்பேத்கர் மேலே இவ்வளவு பாசம் காட்டுறவங்க இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் கேலண்டர் போட்டிருக்காங்க. சாதாரணமாக நம்ம கட்சியில் கேலண்டர் போடுற மாதிரி, அரசாங்கத்தில் கேலண்டர் போடுற மாதிரி, அந்த கேலண்டரில் அம்பேத்கர் படமும் இல்லை, காந்தி படமும் இல்லை, அம்பேத்கரை பற்றி ஒரு வரி கிடையாது, காந்தியை பற்றி ஒரு வரி கிடையாது, எந்தெந்த தலைவர்களை பற்றியே போடுறாங்க. அப்போ இது எவ்வளவு இரட்டை வேட போக்குங்கிறத புரிஞ்சுக்கணும், நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்புறதுக்காக தான் அண்ணாமலை இந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறாருன்னு சொல்றீங்க. இப்போ அமித்ஷா வருகை கூட தள்ளி வச்சுட்டாங்கல்ல. அமித்ஷா வருகை விமானத்தை சரியில்லை, இந்த எதிர்ப்பு அதாவதுங்க தள்ளி வச்சதுக்கு காரணம் கூட அவங்க சொன்னது பருவநிலை சரியில்லை, விமானம் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது 24 மணி நேரம் அப்படிலாம் இல்லை. நல்ல அந்த சூழ்நிலை, அன்றைக்கு இருந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலும் திமுக தலைமை போராட்டத்துக்கு தேதியை கொடுத்து அறிவித்தாங்க. எல்லா இடத்துலையும் அம்பேத்கர் படத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்க மட்டும் அல்ல, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், மறுமலை திமுக, எதிர்க்கு அதிமுக மட்டும்தான் வரல. அதிமுகவும் பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த சக்திகளும் அங்கே போராட்ட காலத்தில் நிற்கும்போது அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டுவோம்னு சொன்னாங்க. அதனால் அவர் வள்ளியே தவிர அவர் மற்ற காரணத்தை சொல்கிறதெல்லாம் பொருத்தம் இல்லாத காரணம் அவர் சொல்றது. இப்போ நாடாளுமன்றத்தில் மதிமுகவுக்கு 2 எம்பி இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் எதிர்ப்பு அங்கேயே வெளிப்படுத்தலாம்ல? ஆமாம், நீங்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 400 சொச்சம் பேர் மக்களவையிலையும் மாநிலங்களில் ஒரு 200 சொச்சம் பேர் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 700 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோ மறுமலர்ச்சி திமுகவோ நாங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவதும் தனி. ஆனால் அதே நேரத்தில் இந்த அண்மையிலே இந்த வாக்கெடுப்பு நடந்தது. இந்த வாக்கெடுப்புக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த ஒரே நாடு ஒரே சட்டம்னு இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த வாக்கெடுப்பு நடந்த சமயத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கிற கொறடா என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக வரணும், நாளைக்கு வாக்கெடுப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் 20 எம்பிக்கள் வரல. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளை பயன்படுத்திக்குவாங்க, எம்பியாக இருப்பாங்க, அங்கே பேச மாட்டாங்க, வரமாட்டாங்க. பிரதமரே பல நேரங்களில் வரமாட்டார், பேச மாட்டார், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டார், நாடாளுமன்றத்தை அவங்க மதிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பெருமையாக சொல்லுவோம், மறுமலர்ச்சி திமுக தான்
தலைவர் வைகோவும் அதே மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற இளம் தலைவர் துரை வைகோவும் நாடாளுமன்றத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அவ்வளவு கருத்து செறிவோட பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்றதுல, அதானி பிரச்சனைக்கு அடுத்த நாளே முதல் நாள் கூட்டின அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி கூட்டத்திலேயே தலைவர் வைகோ சொன்னார், நாளைக்கு நாங்கள் இதுதான் பிரச்சனையாக கிளப்ப போகிறோம், நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கணும், அமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் கிளர்ந்தெழுவோம் அப்படின்னு சொல்லி தலைவர் வைகோ பேசுனாங்க. நம்முடைய துரை வைகோ அவர்கள் அதுக்கு 2 நாள் பிறகு வெள்ளச்சூழலெல்லாம் வந்த நேரத்தில் இதுக்கு அரசாங்கம் நேரடியாக ஒன்றிய அரசு அந்த பொதுமக்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சந்திக்கணும், நீங்கள் ஆய்வு செய்யணும், என்னென்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறத எடுத்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கேட்கிற அந்த நிதி உதவியை நீங்கள் வழக்கமாக கொடுக்கறதே இல்லை, நாங்கள் 1000 கோடி கேட்டால் நீங்கள் 1 கோடி 2 கோடி கொடுப்பீங்க, அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, சரியாக கொடுக்கணும் அப்படின்னு பேசுனதில் துரை வைகோ பேசினார், எங்கள் தலைவர் வைகோ பேசுனாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா துரை வைகோ அவர்கள் இந்த தடவை நாடாளுமன்றத்தில் பேசும்போது பேசுறதுக்கான வாய்ப்பே ரொம்ப ரொம்ப குறைச்சல், கொடுக்குற நேரமும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த குறுகிய நேரத்தில் கூட அவர் எழுப்பிய மக்கள் பிரச்சனை இருக்கு பாருங்க. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்கிற சீனியர் சிட்டிசன் முதியோர்களுக்கு, அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த அந்த கட்டண சலுகையை ரத்து பண்ணாங்க. அது தப்பு, கொரோனாவை காரணமாக காட்டி சொன்னீங்க, இப்போ கொரோனா முடிஞ்சு போச்சு, நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணுங்கும் போது அமைச்சர் அதெல்லாம் இல்லை நாங்கள் சலுகை கொடுக்குறோன்னு சொன்னார். உடனே அவர் எழுந்துச்சு இல்லை இல்லை சலுகை கொடுக்கல. அதுக்கு உதாரணமாக சொன்னார், எங்கள் ஊர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற கட்டணம்னு சொன்னால் எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு எவ்வளவு, முதியோர்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்கு எவ்வளவு, பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு, இந்த சலுகை எதுவுமே கிடையாது அப்படின்னு பதில் சொன்னார். அது அது நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தால் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எல்ஐசி நிறுவனம் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்போம். அந்த எல்ஐசி நிறுவனத்தில் பணியாற்ற ஏஜென்ட்டுகள், முகவர்கள், அவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகள், அவங்க அந்த போனஸை கட் பண்ணுறது, அவங்களுக்கு வர்ற கமிஷன் தொகையை எடுக்கிறது, பொருளாதார சீர்திருத்தங்கிற மாதிரி அந்த பேரில் எடுத்த நடவடிக்கை அவங்கள பாதிச்சுது. அவங்கள மட்டுமல்ல பொதுமக்களையும் பாதிக்கிறது. அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கான வயசு இருக்குது பாருங்கள், அந்த வயசை 50 வயசாக குறைக்கிறாங்க. அப்போ துரை வைகோ சொல்கிறாரு, 60 வயசு வரைக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும், உயர்த்தி கொடுக்கணும், பொதுமக்களுக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னு அந்த பேசின பேச்சு இருக்குது பாருங்கள். அது எங்கே சொல்கிறீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் அவர் பேசின முழக்கம் பொதுமக்கள் மத்தியில் போய் எங்கள் கட்சி தோழர்கள் திருப்பூரில் மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸாக போட்டு எடுத்துகிட்டு போய் எல்ஐசி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இன்றைக்கி தான் அந்த எல்ஐசி நிறுவனம் தொடங்கப்பட்ட நாள், இந்த நாளில் இந்த பேச்சு அருமையாக பேசியிருக்காரு, இதை நீங்களே எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு ஏஜென்ட்டுகளுக்கு, முகவர்களுக்கும் கொடுக்குறாங்க, எல்ஐசியில் பணியாளர்களுக்கும் கொடுக்குறாங்க, வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் கொடுக்குறாங்க. இதை நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் பிரச்சனையில் அங்கே நாடாளுமன்றத்தில் தலைவர் வைகோவும் துரை வைகோவும் அவ்வளவு தூரம் போராடினது மட்டும் இல்லை, போராடிட்டு பார்லிமெண்ட்டு முடிஞ்சது உங்களுக்குலாம் தெரியும். முடிஞ்சு வரும்போதே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்கு, அதுவும் இளைஞர்களாக இருக்கிறவங்க எப்படி பணியாற்றணுங்கிறதுக்கு இன்றைக்கி துரை வைகோ முன்னுதாரணமாக இருக்காருங்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு. நாடாளுமன்றத்தில் ரயில்வே துறை அமைச்சரை இரவு 10 மணிக்கு, உங்களுக்கெல்லாம் டெல்லியில் என்ன குளிர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தலைவர் வைகோவையும் அழைச்சிக்கிட்டு போய் சந்தித்து இந்த ரயில்வே பிரச்சனை, புதுக்கோட்டையில் ஆர்எம்எஸ் ஆஃபீஸை மூடிவிட்டாங்க, அது மூடுறதால எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அங்கே ஆர்எம்எஸ் அலுவலகத்தை திரும்ப திறக்கணும்னு சொல்கிறது, ரயில்வே பிரச்சனைகளை அங்கே அமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்லி அதை ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு எம்பின்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கடைசியாக இன்னொரு செய்தி சொல்லணும், மிக மிக முக்கியமான செய்தி அது. அவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது, இப்போ இராணுவத்தில் பணியாற்ற ஒரு தோழர் அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் கொடுக்கூட ஒரு செய்தி அனுப்புகிறாரு. என்னன்னா, நான் படையில் இராணுவத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன், என் மனைவிக்கு ப்ரீமெச்சூர்டு பேபி, ஒரு 6 மாதத்துலேயே பிறந்த குழந்தை திருச்சி மருத்துவமனையில் இருக்குது, உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை பார்த்துட்டு, அது வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது, உடனடியாக எங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த மருத்துவமனையில் போய் பார்க்க சொல்லி உயரிய சிகிச்சை கொடுத்தது மட்டுமல்ல, பார்லிமெண்ட்டு முடிஞ்ச உடனே
அடுத்த நாள் நேரடியாக 24ஆம் தேதி திருச்சிக்கு போய் காலையில் பெரியார் சிலைக்கு மாலை போட்டு முதல் வேலையாக அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த தாய், அந்த அப்பா எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி, அப்போ நன்றி சொல்லும்போது கூட, நீங்கள்லாம் இராணுவத்தில் பணியாற்றுறீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுங்கிறது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிற அந்த கடமை உணர்ச்சி இருக்குது பாருங்கள். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக துரை வைகோ இருக்காருங்கிறத எடுத்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசியல்ங்கிறது கார்ப்பரேட் உலகம் மாதிரி போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுல, போராடுறதுல, இந்த அதானி பிரச்சனைக்காக அங்கே நடந்த போராட்டத்தில் துரை வைகோ முன்னணியில் நின்று, தலைவர் வைகோ முன்னணியில் நின்று அந்த முழக்கமிட்டதை தமிழ் குரல் அங்கே கேட்குது. இல்ல இப்ப ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்க திமுகல கரைஞ்சிட்டாங்க, அவங்க வெளியவே தெரியல அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதே சமயம் அண்ணாமலையோட போராட்டங்கள் தான் இங்க அதிகமா பேசப்படுது. அவர் லண்டன் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. அண்ணாமலை தான் ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்காரு. அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் மதிமுகவா இருக்கலாம், அது வந்து வெளியே சத்தமே தெரியல அப்படின்றத பேசுறாங்க. அண்ணா திமுக வந்துங்க, அதுலேயும் வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பிரச்சனை ஏதாவது வரணும்னு நினைப்பார். ஏதாவது அவர் பேர் வரணும்னு நினச்சிக்கிட்டு மலிவான அரசியல் பண்ணுறவர் அவர். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். ரொம்ப நீங்கள் பத்திரிகையில் வந்து செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் நாங்கள் இவ்வளோ கோடி கொடுத்து தான் கூட்டணி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு புலம்புற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துக்கு கூட நம்ம போக வேண்டியில்லை. எங்கள் கூட்டணி, இந்தியா கூட்டணியை பொறுத்த அளவில் அவங்க சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் வெளியில் வந்துடுவாங்க, கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்துடுவாங்க. ஒரு ஆட்சியில் பல்வேறு கட்சிகள் சேர்ந்தது தாங்க ஒரு கூட்டணி. ஒரு கருத்துக்களை முழுக்க 100க்கு 100 ஏற்றுக்கிட்டவங்க அந்த கூட்டணியில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பொது நோக்கம், ஒரு பொது நோக்கம்ங்கிறது பாஜக இங்கே வரக்கூடாது, பாஜக சனாதனத்தை ஆதரிக்கிற அமைப்பு, அது வந்ததுன்னா நம்ம சமூக நீதி பாதிக்கப்பட்டுரும், பெண்கள் விடுதலை பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற இந்த ஒற்றை குறிக்கோளில் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணின்னு கூட்டணி வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கூட்டணியை பொறுத்த அளவில் பாஜகவை காட்டி பயம்புறுத்தியே திமுக வந்து தப்பிக்கிறாங்க, திமுக கூட்டணி தப்பிக்கிறாங்கல்ல விமர்சனம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒன்றும் அவசியம். பாஜக இன்னமும் அந்த பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா பாருங்க. நான் வந்து சனாதனத்துக்கு மட்டும் நான் சொல்லலை. நான் சொன்ன முதல்ல வெள்ளச்சேடுன்னு சேதம்னு சொன்னால், குஜராத்துக்கு ஒன்று செய்கிறீங்க, இங்கே செய்கிறீங்க. கல்வித்தொகையில் ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு கேட்டால் ஒரு கல்வி மந்திரி, பாஜக மந்திரி என்ன சொல்லணும்? நாங்களும் உங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லணும். என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உதவி செஞ்சு அதன் மூலிமா பாஜக வளர்றதை கூட நாங்கள் வந்து ஆட்சேபணப்படல, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இங்கே கல்வி அமைச்சர் போகிறாரு, நம்ம மகேஷ் பொய்யாமொழி, தமிழ்நாட்டு எம்பிக்கள் அத்தனை பேரும் போகிறாங்க. போய் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த உதவித்தொகை கொடுங்கன்னு கேட்குறாங்க. துரை வைகோ அந்த குழுவில் அவரும் இருக்கார். இந்திய சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள். இது வந்து உயிருக்கு ஒரு டாக்டருக்கு வந்து நோயாளியை பார்த்து என் கட்சியில் சேர்ந்தாதான் நான் உனக்கு ஊசி போடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி முயற்சியாக இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பாஜக இன்னும் அப்படியே இருக்குது. உயிர் துடிப்போட அவங்க தவறான கொள்கையை, மக்களை அழிக்கிற கொள்கையை, மக்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற கொள்கையை, இந்த சமத்துவத்துக்கு, பெண்கள் விடுதலைக்கு, மற்ற எல்லாத்துக்கும் விரோதமாக இருக்கிற அந்த செயலை நாளுக்கு நாள் பெரும்பான்மையோட பாஜக இப்ப இல்ல, அவங்க கொண்டு வர சட்டங்களை நாடாளுமன்றத்துல நிறைவேற்ற முடியல, அப்படியான சூழல் தானே இருக்கு. அது நரித்தந்திரமா இருக்காங்க பாருங்க. நீங்க சொல்றது உண்மை. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, எல்லாம் ஒரேன்னு சொல்லிட்டே போறாரு. இப்போ ஒரு மசோதாவும் கொண்டு வந்தாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொன்னாரு. ஒரே தேர்தல்னு சொன்னீங்கன்னா எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க இந்தியா பூரா எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இந்தியா பூரா உள்ளாட்சி பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருக்காங்க. இவ்வளவு பேரையும் நாங்கள் ஒரே நாளில் தேர்தல் நடத்துகிறோம்னா உங்களுக்கு தெரியும். ஒரு தேர்தல் நடக்கும்போதே ஒரு மாநிலத்தில் 4 கட்டமாக நடக்குது. இல்லை ஒரே நாளில் நடத்துகிறோம்னு சொல்ல அவங்க அப்படிதான் பல கட்டங்களாக ஒரே தேர்தல் பல கட்டங்கள்ல அவங்க சொல்லலை. ஒரே அந்த தேர்தல்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி 2025ன்னு வச்சுங்க. இந்த 2025லேயே இந்தியா முழுக்க ஒரே தேர்தல், சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, அவ்வளவுக்கும். இதுக்கு வசதியாக அவங்க என்ன செய்கிறாங்க, தேர்தல் ஆணையாளரை நியமிக்கிறோம் பாருங்க.
தேர்தல் ஆணையாளரை நியமிக்கிற மன்றத்துல கூட அவங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கிற நீதித்துறையில ஒருத்தர் இருக்கணுங்கிற விதி இருந்தது. அதை தூக்கி கிடாசி விட்டு இவங்க அரசியல் துறையில போய் உட்கார்றதுக்கு மாதிரி அதை ஒரு சட்ட திருத்தம் பண்ணி இந்த ஒரே தேர்தலுங்கிற முறையில 3 வகையான திருத்தங்களை பண்ணி அந்த திருத்தம் செய்யும்போது எதிர்க்கட்சிகள்கிட்ட கலந்து பேசாம இவங்க தன்னிச்சையா போட்டு நாடாளுமன்றத்துல எதிர்ப்பு வந்து நீங்க சொன்ன பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை இல்லாத அவங்க நிறைவேற்ற முடியலன்னா கூட அவங்க பின்வாங்காம இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு விட்டு அதுல ஒரு 3 மாசம் அவகாசம் போய் அதுக்கு பிறகு ஏதாவது சூழ்நிலை வரும்போது பயன்படுத்திக்குவோம். இப்போக்கி இந்த சித்தாந்தத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மாநிலங்களே இருக்கக்கூடாதுங்கிறது RSS உடைய கொள்கை. காஷ்மீரில் அதான் பண்ணாங்க. அது எல்லா மாநிலத்திலும் இந்தியாவில் ஒரே நாடுங்கிறது ஒரே ராஷ்டிரம், அது இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறத கொண்டாடுறதுக்கான இதெல்லாம் முன்னேற்பாடு வேலைகள். மெஜாரிட்டி இல்லைங்கிறதால நரித்தனமாகவும் அடக்கி வாசிக்கிற மாதிரியும் அவங்க செயல்படுறாங்களே தவிர நாம் அசந்தோன்னு வச்சிங்க. நீங்கள் சொன்ன இந்த கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் விலகி நின்னா அவங்க கை ஓங்குச்சுன்னு சொன்னால் ஒரு சர்வாதிகார ஆட்சி, அதிபர் ஆட்சி, மதவெறி ஆட்சி இந்தியாவில் கண்டிப்பாக வந்துடும். அதற்கான வேலையில் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரு வைகோ அவருடைய போராட்ட களங்கள் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கது. இப்போ வந்து மது ஒழிப்பு போராட்டம், டாஸ்மாக் எதிராக அவர் போராடினது, நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து போராடினது, நெடுவாசல்ல போராடினது, ஸ்டெர்லைட்ல வந்து வழக்கு தொடுத்தது, அவரே வாதாடினது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே வகையான உயிர்ப்போட மதிமுக இப்ப இருக்கா? இருக்கு. நாளைக்கோட இந்த ஜனவரி 3ஆம் தேதி கூட மதுரையில் இந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விதியே மீறி இதே மாதிரி தான் அவங்கள கேட்காம அங்கே நாங்கள் ஆய்வு நடத்த போகிறோன்னு சொல்லி அங்கே ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் முதல் அறிக்கை தலைவர் வைகோ தான் அதை கண்டித்து ஒன்றிய அரசு செய்கிற தப்பு, இதை நிறுத்தணும், இங்கே அந்த சோதனைக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாரு. அறிக்கை கொடுத்ததோடல்ல இந்த வாரம் கூட நேற்றைய தினம் அறிக்கை அந்த பத்திரிகையாளருக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஜனவரி 3ஆம் தேதி மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடக்கும், அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நானே தலைமை தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் கிளர்ச்சியில் அது ஸ்டெர்லைட் ஆலையாக இருந்தாலும், காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும், நெய்வேலி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் நேற்றுக்கும் போராடின தலைவராக போராடிக்கிட்டு இருக்கிற தலைவராக வைகோ இருக்காங்க. இன்றைக்கும் அவர் துடிப்போடு தான் இருக்கார். இன்றைக்கும் மறுமலர்ச்சி திமுக நீர்த்து போகாமல் நாங்கள் கூட்டணி கட்சியில் திமுகவோட இருக்கிறோம் அப்படிங்கிறதால திமுகவை அந்த கூட்டணிங்கிற அந்த தர்மத்தில் ஆதரிக்கிறோமே தவிர மற்றபடி இங்கே போராடக்கூடிய சூழ்நிலை நம்ம பொறுத்தளவில் எல்லா பிரச்சனைக்கும் மாநில அரசினுடைய நலனை காப்பாற்றக்கூடிய அரசாக இங்கே இருக்கிற அரசு இருக்குது. ஆனால் மத்திய அரசு, ஒன்றிய அரசுங்கிறது இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கிறதால நம்ம எதிர்ப்பு அறிக்கை கொடுக்குறாங்க, போராட்டம் நடத்துகிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம். இந்த ஆளுநரை கண்டித்து அவ்வளோ பெரிய போராட்டங்களை நம்ம நடத்தணும், கருப்பு கொடி போராட்டம் நடத்தணும். இன்னமும் மதிமுக நீர்த்து போகாத இயக்கமாக தான் இருக்குது. நன்றி சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க ரொம்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கங்க.